டென்ஷனாக எந்த பிரயோஜனமும் இல்லை. இது தெரிஞ்ச உடனே அவனை போய் அடிக்கிறதுக்கு நீ என்ன ரவுடியா? உனக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்த என் மேலே தான் தப்பு. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவனுக்குலாம் 2 கொடுத்தா தான் சரிப்பட்டு வரட்டே. அதுக்கு தங்க போலீஸ் இருக்கு. அவன் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஏறி இறங்க வேண்டியது தான். அப்புறம் யாரால் என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு என்னென்ன பேசுறீங்க? நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எங்க லைஃப்ல இப்பதான் சந்தோஷம்னு ஒன்று வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள இப்படி. இங்கே பாரு, நான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒன்று பண்ணலாம், நாளைக்கு அந்த ஆஃபீஸரை போய் நேரில் பார்க்கலாம். இல்லை, அதெல்லாம் வேணாம். அப்படி பண்ணால் அவளுக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம். டேய், ஆஃபீஸியலி இல்லை, அது இல்லாமல் நம்ம பேசி பார்ப்போம். ஏதாவது வழி இருந்தால் சொல்ல மாட்டாரா? டீயை குடி. ஆமா. ஆமா. என்னம்மா உன் முகம்லாம் வீங்கி இருக்கு? அழுதுட்டு இருந்தியா என்ன? இல்லம்மா, எனக்கு டயர்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டா பத்தாது, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும். நீ உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இரு. ம். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் முகத்தை பாக்குறப்போ எனக்கு அப்படி தோணுச்சு. அம்மா அவர் வந்துட்டாரு, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கால் பண்றேன். சரிம்மா. என்ன உட்காந்துட்டீங்க? நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இல்லை, நான் சாப்பிட்டேன். ஆ, சாப்பிட்டீங்களா? அது வெளியில ஒரு சின்ன பார்ட்டி இருந்துச்சு, அதான் அங்கேயே சாப்பிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று பண்ண, நீ போய் சாப்பிட்டு போய் தூங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ம். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு கேஸ் போடுறதுனால எதுவும் பெருசாக நடக்கும்னு எனக்கு தோணலை. அதையும் மீறி கேஸ் போட்டாலும் பெருசாக என்ன ஆக போகுது? அப்படின்னா இதுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதா சார்? வேணும்னா நம்மளால் அந்த பேஜை ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் வித்தின் 24 hours அவங்க இதே பேஜை வேறு டொமைன் மூலமாக அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்மளால் இதெல்லாம் தான் பண்ண முடியும். மொத்தமாக இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது நடக்காத காரியம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தினமும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சைபர் செல்லை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் திங். எனக்கு அப்படி இல்லை சார். என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுவும் 3 வருஷத்துக்கு அப்புறம். அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் எல்லாம் தானே அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அன்றைக்கி உங்கள் ஃப்ளாட்டில் கூட ஒரு சூசைட் நடந்துச்சுல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஆனால் அந்த பொண்ணை யாரும் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணல. அப்புறம் இந்த கேஸ், இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வினோத், இதுக்கு பின்னாடி உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இருக்காங்க. இதில் எந்த சந்தேகமும் வேணாம்.
என்னாச்சு, நீங்க தூங்கலையா? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த நடுராத்திரிலையா? அது ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. ம். ஹலோ, அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுமா? பணம் தரேன், ஆனால் நேரில். நம்பிக்கை இருந்தா வாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. எங்கே வரணும்? லீலா ரெசிடென்ஸ் எக்மோர்ல இருக்கு. ரூம் நம்பர் 105. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு தான் வேணும். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் சார். முதல்ல காசு எடுத்து